திமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்தால் தார் முகமது விசிகா வெளியேறும். எப்படி பார்க்குறது? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக பிரகடனப்படுத்துறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்த விஷயத்தில் எங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அரசியலை மிக தெளிவாக ஆணித்தரமாக தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு அகில இந்திய அளவில் ஒரு தலைவர் அப்படின்னா திருமாவளவன் தான். பாஜக கூட்டணியில் திருமாவளவன் வர்றாரு, விடுதலை சிறுத்தைகள் வருதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ல நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பாஜக தயார். புதுச்சேரியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. விஜய் எங்களை அழைத்தாரு, நாங்கள் கதை அடைச்சிட்டோம், விஜயனுடைய அரசியல் எங்களுக்கு என்னன்னு தெரியும், இப்போ வர செய்திகள் பார்க்குறப்ப நாங்கள் கணிச்சதெல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிறார். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் பாமக ரெண்டா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக, பாஜகவோட கூட்டணி, ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக, திமுக கூட்டணிக்கு திருமாவளவன் அழுத்தம் திருத்தம் சொல்லிட்டாரு திமுக பயணம் மேற்கொள்ளுங்க. ஆனால் மீண்டும் எடப்பாடி அவர்கள் விசிகாவை தன் பக்கம் இருக்கும் முயற்சியிலே நடக்கிறதா ஒரு செய்திகள் வருது. இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்களே, அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னி அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எந்த கதவும் கிடையாது. சந்து கதவும் கிடையாது, மெயின் கதவும் கிடையாது. எல்லா கதவும் அடைத்து மூடப்பட்டது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். திருமாவளவனோட பேச்சு நேற்று புதுச்சேரியில் நடந்த ஒரு மீட்டிங், பாமகவை ஒரு விமர்சித்த ஒரு கண்டனம், கூடவே இன்னொரு பதிவும் சொல்லியிருக்காரு. திமுகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்தால் தார் முகமது விசிகா வெளியேறும். எப்படி பார்க்குறது? அதாவது பாஜக பாமக இந்த இரண்டு கட்சிகளோடும் நேரடியாக நாங்கள் கூட்டணி இல்லை, பாஜக பாமகவோடு கூட்டணி வைத்திருக்க கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ கிடையாது, அவருடைய கொள்கையாக வச்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கையாகவே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக பிரகடனப்படுத்துறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்த விஷயத்தில் எங்களுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. பாமக இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெளியே வந்துடும். பிஜேபி இருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வெளியே வந்து அந்த கூட்டணியோடு நாங்கள் எந்த காலத்திலும் சமரசம் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அரசியலை மிக தெளிவாக ஆணித்தரமாக தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு அகில இந்திய அளவில் ஒரு தலைவர் அப்படின்னா திருமாவளவன் தான். இன்றைக்கி எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும், எல்லா கட்சி ஆட்களோடும் நான் பேசுகிறேன், பழகிறேன். அவங்க எல்லாம் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் வேறு வேறு முகாமில் இருந்தாலும் அவர்கள் சொல்கிறது வந்து அரசியல் ரொம்ப அவர் வந்து ரொம்ப கரெக்டாக கணிக்கிறாரு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறாரு. ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் ரொம்ப நாகரீக அரசியல் பண்ணுறாரு. யாரையுமே விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப நாகரீகமான விமர்சனம். அவர் மேலே ஒரு முத்திரை விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் காலி பண்ணி போய் இன்றைக்கி வந்து இப்போ பொதுமக்கள் காமனான ஒரு தலைவராக ஒரு முத்திரை குத்த பார்த்தாங்க. அவருக்கு திரும்ப திரும்ப அவர் ஒரு முத்திரை குத்த பார்த்தாங்க. இன்றைக்கி அகில இந்திய அளவில் அவர் வந்து ஒரு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, சாதி ரீதியாக இல்லை, அரசியல் ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக அகில இந்திய அளவில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கே உடனே போய் ஒரு குரல் கொடுக்குறாரு. அங்கே வந்து ஒரு ஆளாக நிற்கிறார். உதாரணத்துக்கு சமீபத்தில் 2024 நம்ம நாடாளுமன்ற தேர்தலோட ஆந்திரா சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி படுதோல்வியை சந்திக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி நிர்வாகிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆட்கள்லாம் வந்து பெரிய அளவில் தாக்குதலில் இறங்குறாங்க. அவர்கள் சொத்துக்களை முடக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் பார்த்து சில உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டுச்சு. அப்போ இதையெல்லாம் இதில் கொண்டு என்ன பண்ணுறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். இந்த மாதிரி தெலுங்கு தேசம் கட்சியினால் எங்கள் உயிருக்கு ஆபத்து, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் ரீதியாக நாங்கள் பழி வாங்க போடுறோம்னு டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் போய் நிற்கிறார். அப்போ இவர் வந்து தெலுங்கு தேசம் கிடையாது, இந்தியா கூட்டணியில் கிடையாது. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இந்தியா கூட்டணியில் கிடையாது, தனியாக நிற்கிறார். இருந்தாலும் கூட ஒருவன் பாதிக்கப்படுறான், ஒரு கட்சி பாதிக்கப்படுது, அரசியல் ரீதியாக ஒரு பாதிக்கப்படுறான். அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, மொழி ரீதியாக இருந்தாலும் சரி, சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, மத ரீதியாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் அவன் ஒடுக்கப்படுகிறானோ, எங்கெல்லாம் அடக்கப்படுகிறானோ, எங்கெல்லாம் அவன் அழித்துளிக்க ஆள் கிளம்பி வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு குரல் சேகவரா சொல்வார் இல்லையா, அதே தான். யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அவனை எதிர்த்து உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ நான் நண்பன், அந்த ஒரு நோக்கத்தோட அகில இந்திய அளவில் ஒரு வீரியமிக்க ஒரு தலைவராக, தொலைநோக்கு பார்வை உள்ள தலைவராக திருமாவளவன் இருக்கிறார். தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் புரிதல்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் விஜய் என்ற கூப்பிட்டாரு, விஜய் வந்து பேசினாங்க, நாங்கள் வந்து தெளிவாகவே இந்த கதவை நாங்கள் அடைச்சி தான் விஜயினுடைய அரசியல் போக்கு எங்களுக்கு சரியாக படலை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஆனால் ஆனந்தவிடனுடைய நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்தாங்க, நாங்கள் போயிருந்தோம், அரசியல் ரீதியாக ஒரு குழப்பம் வந்திருக்கோம், இது எனக்கு தெரியும்,
இப்போ என்ன நடக்குது நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அழைத்ததின் நோக்கம் இப்போ எனக்கு புரியுது, அதுக்காக தான் நான் அதை அவாய்ட் பண்ணேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு அரசியல் புரியுது. இன்றைக்கி ஒன்று உதாரணத்துக்கு பாஜக கூட்டணியில் திருமாவளவன் வர்றாரு, விடுதலை சிறுத்தைகள் வருதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டரில் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறதுக்கு பாஜக தயார். மிகப்பட்டதை எப்படி சொல்ல, அது அந்த ஆஃபர் அவரே சொன்னார். பாஜக எங்களை என்னென்னமோ கூப்பிட்டு ஆசைவார்த்தை கூப்பிட்டு பார்த்தாங்க, விஜய் கூப்பிட்டு பார்த்தாரு, எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு பார்த்தாங்க. நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்றி விடக்கூடாது, அதுக்காக நாங்கள் இந்த ஒரு கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், அகில இந்தியாவில் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ அரசியல், வாக்கு அரசியலை தாண்டி நாட்டு அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல் பண்ணுறார். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, மொழி ரீதியாக சாதி மதத்தை வச்சு இங்கே ஒரு கும்பல் உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம நம்மளால் முடிந்த ஒரு இயக்கத்தை செய்யணும் அப்படிங்கிறார். அது ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நேற்று புதுச்சேரியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. விஜய் எங்களை அழைத்தார், நாங்கள் கதை அடைச்சிட்டோம், விஜயனுடைய அரசியல் எங்களுக்கு என்னன்னு தெரியும், இப்போ வர செய்திகள் பார்க்குறப்ப நாங்கள் கணிச்சதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறார். அதே மாதிரி பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது நாங்கள் எப்பொழுதுமே இல்லைங்கிறத நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதே மாதிரி தான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது அண்ணா அறிவாலயத்தில். அப்போ சில பேச்சுவார்த்தைகளில் இழுபறி போகுது. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் விசிகா போகுது. பத்திரிகையாளர் பூரா அண்ணா அறிவாலயத்து வெளியில் நிற்கிறாங்க, நிறைய கேமரா போட்டு வர்றாரு. இன்றைக்கி சீட்டு இழுபறிகள் இல்லை, திமுக கூட்டணியிலேருந்து விசிகா வெளியில் வந்துடுவோம், வந்து இவர் ஏதாவது வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அத்தனை ஊடகங்களும் அவர் நோக்கி தான் நிற்கிது. அவர் வந்து நம்ம தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் எந்த ரூபத்தில் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது, கால் வச்சிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து, அதுக்காக திமுக தலைமையான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த தேர்தலில் எங்களுக்கு சீட்டே கொடுக்கலான்னு பரவாயில்ல, நாங்கள் போட்டியே போடலான்னு பரவாயில்ல, இந்த கூட்டணி வெற்றி பெறணும், அதுக்காக வந்திருக்கிறோம், சீட்டில் முன்ன பின்ன இருக்கு, நாங்கள் பேசிக்கிறோம், நன்றி வணக்கம், போயிட்டு வாங்கிட்டார். இதுதான் அரசியல் புரிதல், இதுதான் அரசியல் பார்வை. பல முரண்பாடு கருத்துக்கள் பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் இருந்தாலும் நேற்று அதே மேடையில் திரு அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கார். அவர் நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசணும், அவர் ஏன் பேச முன் வரலை, இவர்களெல்லாம் தான் பேசணும் அந்த விஷயத்தை அப்படின்னு முன் வச்சிருக்காரு. இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் தமிழ்நாட்டில் பாமக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சாதிவாரி கணக்கெடுப்பு அகில இந்திய அளவில் நடத்தினா மட்டும்தான் இது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே சொல்லிடுச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு எங்களால் நடத்த முடியாது அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே அமைச்சர் சொல்லிட்டார், நடத்த முடியாது. அப்போ மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு மாநிலத்தில் சாதிவாரி பீகாரில் எடுத்து அதை அமல்படுத்த முடியாமல் நீதிமன்றத்துக்கு போய் அதை வழக்கு போட்டு பெண்டிங்கில் நிற்குது. இப்போ தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு மாநில அரசாங்கம் எடுத்தால் அதை ஒரு ஃபைலாக தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதை எடுத்து நம்ம ஒரு சென்சஸாக வேணால் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த சாதி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அகில இந்திய அளவில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அந்த விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம், ஆனால் அமுல்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களே, பாஜக கூட்டணியில் இருக்கீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்க, நாடாளுமன்றத்தில் பேசுங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அழுத்தம் கொடுங்க, பேசுங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. ஆனால் அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா அளவில் அங்கே எடுக்க முடியாது, அது சாத்தியமில்லை அப்படின்னு பாஜக சொல்லிருச்சு. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இது அரசியல் தானே? அதை தான் அவர் மறைமுகமாக தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்க வேண்டிய இடம் அங்கே, இங்கே கிடையாது. டெல்லியில் போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், அங்கே ஆர்டரை வாங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை, திமுக கவர்மெண்ட் நடத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசலாம். அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய இடம் டெல்லி. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற சொல்கிற விஷயத்தை நீங்கள் டெல்லியில் பேசுங்க, டெல்லியில் அழுத்தம் கொடுங்க அப்படின்றதான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அதை அவங்க அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டை அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தினாலுமே அதை அமல்படுத்த முடியாது. இதே போல தான் வக்ஃப் போர்டு திருத்த சட்டமும் இங்கே சட்டமன்றத்தில் பாமகவோட நிலைப்பாடு ஆதரித்து வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அந்த நிலை வரும்போது அன்புமணி அவர்கள் வெளியே நடப்பு தான், அதாவது அது ஆதரிக்கவும் செய்யலை, எதிர்க்கவும் செய்யலை, அமைதியாக வந்துட்டாருன்ற ஒரு குரல் இருக்குது. அதை எப்படி பார்க்க? அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஒரு அரசியல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ரெண்டும் ஒரே அரசியல் தான். அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு கண்டன தீர்மானத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வாக்களித்து இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றாங்க. அதில் எல்லா கட்சியும் கலந்துக்கிடுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியும் கலந்துக்கிடுச்சு.
அதே நேரத்தில் டெல்லியில் நடக்கிற அந்த இதில் வந்து வாக்கெடுப்பில் வந்து நீங்கள் வந்து புறக்கணிப்பு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அதை எதிர்த்து பேசியிருக்கணும்ல. அப்போ உங்களுடைய இரட்டை வேஷம் தெரியுதுல்ல. இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் ஜாதி வாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், வக்ஃப் திருத்த சட்டமாக இருக்கட்டும். இப்போ டெல்லியில் ஒன்று பேசுவாங்க, இங்கே ஒன்று பேசுவாங்க. இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படி இந்த அரசியல் ஈடுபட்டீங்க? நீங்கள் நடத்தக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய கட்சி தான் அது. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. திருமாவளவன் ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணுறாரு, நான் திமுகவுடன் அந்த பயணத்தில் தான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாமகோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? இந்த 2020 தேர்தல் ஒரு என்ன சொல்கிறது, இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் வைக்கிற மாதிரி ஒரு பயணம். பாமகவுடைய நிலைப்பாடு எப்படின்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி முடிவு எடுக்கிறாரு. அதான் ஒரு அன்புமணி ராமதாஸ்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவுக்கு பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வர முடியாது. அவர் மீது அவர் மத்திய அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்ட வழக்குகள் அன்றைக்கி பெரிய அளவில் அவர் கத்தி மேலே தலைமையில கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அவரோட உதவியாளராக இருந்த தேசாய் மீது ஏகப்பட்ட வழக்குகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் ஏறினார்னா கண்டிப்பாக வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு மாட்ட போகிறது யாருன்னா அன்புமணி தான் மாட்டுவார். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கூட்டணி வந்து தோல்விகரமான கூட்டணியாக இருக்குது, தொடர்ந்து நம்ம தோல்வி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு 2024 தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லாமல் பாமக அதிமுக கூட்டணி இருந்தால் குறைந்தபட்சம் 2-3 தொகுதிகளில் பாமக ஜெயிச்சிருக்கும். தருமபுரியாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், இங்கே ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் பாமக. பட் அங்கெல்லாம் வந்து பாஜக கூட்டணினால பாமகவினரே பாதி பேர் ஓட்டு போடல. மீண்டும் அதே ஒரு தவறை செஞ்சு ரொம்ப நாளாக ஒரு பெரிய தோல்வியை தொடர் தோல்வியாக இருக்குது. 2016 தனியாக நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லி அதில் ஒரு பெரிய தோல்வி, வரிசையாக தோல்வியாக இருக்குது. இந்த தோல்வி திரும்ப தோல்வினா நிர்வாகிகள் சோர்வடைந்துருவாங்க. கட்சி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகலாது. அப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இந்த அதிமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குது, வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது, அந்த கூட்டணியில் நம்ம இருக்கணும்னு ராமதாஸ் நினைக்கிறார். அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அங்கேருந்து வந்தால் நமக்கு சிக்கல்னு நினைக்கிறார். இதுதான் அவங்க அப்பா பையனுக்குள்ள சண்டை, அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ என்ன முடிவு எடுக்க போகலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் பாமக 2ஆக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு பாஜகவோட கூட்டணி, ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமக திமுக கூட்டணிக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சண்டையில் இப்போ கௌரவ தலைவராக இருக்கிற மணி மீது ஒரு விமர்சனம் இருக்கு, அவர் தான் இந்த பிரச்சனையே காரணம் அப்படின்ற. இல்லை, ஜிகே மணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ராமதாஸினுடைய மிக தீவிரமான விசுவாசி. அவர் ராமதாஸ் பக்கம் தான் நிற்கிறார். அப்படிங்கும்போது அவர் எது சொன்னாலும் கேட்டுக்கிறக்கூடிய நபர் தான், ரொம்ப சாஃப்டான ஒரு நபர் தான், ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்வாதி தான். பட் அவர் வந்து அப்பா பக்கம் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு கோபமும் அவருக்கு இருக்குது. நமக்கு வரல, அப்பா பக்கம் நிற்கிறாரு அப்படி சீனியர் அப்புறம் ஓர கட்டிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட் இருக்குது. இதெல்லாம் வெளியே சொல்லப்பட்ட தாட்டாக இருந்தாலும் கூட உள்ளே நடக்கக்கூடிய விஷயம். இவர் அந்த கூட்டணி விரும்புகிறார், இவர் இந்த கூட்டணி விரும்புகிறாரு. இந்த தேர்தல் நெருங்கிறப்ப மாம்பழம் 2ஆக பிளக்கப்பட்டு அது பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, பல விதமான கருத்துக்கள் வருது. விஜய் கட்சியிலையும் கூட்டணி வார்த்தை பேசப்பட்டது அப்படின்னு உண்மையா? இல்லை, எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. ஒரு கட்சி வந்து இப்போ விஷயானந்தை பொறுத்த வரைக்கும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான், வட மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அப்படிங்கும்போது பாமகங்கிறது அந்த பகுதியில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான உள்ள ஒரு கட்சி. அதனால் அதை தன் பக்கம் கொண்டு வரணுங்கிற முயற்சி இருக்கும். தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியோடும் எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். அது இறுதி வடிவம் பெறுறதுங்கிறது வந்து உங்களுக்கு தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் நடக்கும். அந்த மாதிரி அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா தான் ஒரு தகவல் வருது. இப்போது திருமாவளவன் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு, திமுகவுடன் பயணம் மேற்கொள்வோம்னு. ஆனால் மீண்டும் எடப்பாடி அவர்கள் விசிகாவை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியிலே நடக்கிறதா ஒரு செய்திகள் வருது. குறிப்பாக திரு ஜெயக்குமார் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பாஜக பாமக இருக்கிற கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம்னு இவங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னி அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எந்த கதவும் கிடையாது. சந்து கதவும் கிடையாது, மெயின் கதவும் கிடையாது. எல்லா கதவும் அடைத்து மூடப்பட்டது, மூடி சீல் வைத்து விட்டுட்டது. இனிமேல் அதிமுக கூட்டணியில் விசிகாங்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு இனிமேல் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்தை முன் வச்சுங்க. உங்கள் நேரத்துக்கு